வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுதா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ. எங்கள் வீட்டுக்கு ஒரு கேலண்டர் வந்திருக்கு பாருங்களேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு பாவேந்தர் முத்தமிழ் மன்றத்துலேருந்து எங்களுக்கு ஒரு கேலண்டர் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய டிஃப்ரெண்ட் இதில் பாருங்க. புதன்கிழமைக்கு அறிவன், சனிக்கு காரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்களா, மார்கழிக்கு சிலை, தைக்கு சுரவம் சொல்லியிருக்கிறாங்க, மாசிக்கு கும்பம் சொல்லியிருக்கிறாங்க மாதத்துக்கெல்லாம். அப்புறம் நம்ம அமாவாசை பௌர்ணமி சொல்லுவோம்ல, அதில் இதில் பௌர்ணமிக்கு வெள்ளுவா, அமாவாசைக்கு காருவா. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா ஐவகை நிலங்கள் சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி, திருப்புப்பா, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, ஐவகை நிலங்கள் சொல்லியிருக்கிறாங்களா. அப்புறம் இப்போ தை மாதத்துலேருந்து தூய தமிழில் என்னென்ன பேருன்னு பார்க்கலாம். தைக்கு சுரவம், மாசி கும்பம், பங்குனி மீனம், சித்திரை மேழம், வைகாசி விடை, ஆனி ஆடவை, ஆடி கடகம், ஆவணி மடங்கல், புரட்டாசி கன்னி, ஐப்பசி துளை, கார்த்திகை நளி, மார்கழி சிலை. அதுக்கப்புறம் ஐவகை நிலங்களை பற்றி அவங்க ஒரு சின்ன கதை தொகுப்பு மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பாலை இருக்குல்ல, இப்போ பாலையை பற்றி அவங்க ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்காங்க இதில். அது மாதிரி ஒவ்வொரு நிலத்துலேயும் ஒரு ஒரு கதை. கடல் நீரும் குடிநீராய், இது எதுக்காக? நெய்தலுக்காக. ஓகே. இது மருதம்க்கு மருதம் மனிதர் உழைப்பு. ஜனவரி 1 மாதமே நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடேன். குறள் 17. குறிஞ்சிக்கு என்ன சொல்லியிருக்காங்க? யுகம் யுகமாய். முல்லைக்கு வைய நுரையீரல் வனம். 1 2 3 பார்த்தீங்களா? கானா 1, ஊனா 2, இந்த மாதிரி 1 2 3க்கெலாம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கேலண்டர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு தரல, எங்கள் ஹஸ்பண்டுக்கு HBF ஃபேக்ட்ரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வருஷத்தின் கடைசி வீடியோ. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.